அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான காணொலியை பார்க்கணும். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. வணக்கம் எஸ்கே கோபி அண்ணா. எல்லாம் புகழும் முருகனுக்கே. இவ என்னோட பொண்ணு. அம்மா உன் பேர் என்ன? தனிகா. உன் பேர் தனிகா. இவ பிறந்ததுலேருந்தே காது கேட்காது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. சில வார்த்தைகள் தெரிஞ்சதுனால எங்களுக்கு அந்த டவுட் வரல. ஒரு வார்த்தையாக பேசுவா. அம்மா சொல்லுவா, டாடி சொல்லுவா, தங்கச்சி பேரெல்லாம் சொல்லுவா. அதனால எங்களுக்கு காது பற்றி எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ அவளுக்கு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆயிருந்தனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறதுனால அவங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அது காக்லியர் இம்ப்ளான்ட்டு அது பண்ணணுன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் கோபி சார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ட்டு தான் முருகனோட நம்பிக்கையோடு நாங்கள் இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ ஒரு தெய்வ குழந்தை தான். எனக்கு என்னோடய லைஃபே தெய்வத்தின் குழந்தை தான். லைஃபே இவனால தான் சேஞ்ச் ஆச்சு. எனக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்கிறோம். இவ அரோகரா சொல்லு, அரோகரா அந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் பேசுவார்னா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. சரி, தேங்க்யூ சார். அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. சுமலதான்னு சொல்லி ஒரு தெய்வ குழந்தை பெற்றெடுத்த தாய் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த குழந்தைக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு கேட்டோடனே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னென்னா நான் டிசம்பர் மாதம் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த 2026 11 தெய்வ குழந்தைங்களுக்கு மிஷின் கொடுக்க போகிறோம். அந்த மிஷின் எல்லாமே சாதாரண மிஷின் கிடையாது, காக்லியர் மிஷின். என்னோட மனம் ஃபுல்லாக என்னென்னா, இந்த 11 குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேறு எந்த உதவியாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் செய்யணும். அது கோவில் உதவியோ இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு எந்த இதுவாக இருந்தாலும் செய்யணும். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன மிஷின் டிஜிட்டல் மிஷின் தெய்வ குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு திட்டம் பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அதுக்கு நடுவில் தான் வேல்விழின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு கேட்குறாங்க, அம்மா நான் இந்த குழந்தையோட பேருக்காக நிச்சயமாக செய்யணும். ஆனால் முருகப்பெருமான் எனக்கு விட்ட பணிப்படி கிட்டத்தட்ட இந்த 11 குழந்தைங்களை 6-7 மாதமாக கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு தான் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் முருகட்ட உத்தரவு கேட்டு நான் செய்கிறேங்கம்மான்னு சொல்லி கேட்குறப்ப அந்த குழந்தைக்கு 3 வயசு குழந்தை. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 82 தெய்வ குழந்தைங்களுக்கு மிஷின் கொடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளோ சின்ன வயசு குழந்தைங்க கொடுக்குறது இதுதான் முதல் தடவை. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த குழந்தை எப்படி சரியாக வருமா அப்படின்னா. இல்லைங்க சார், நான் எல்லா டாக்டரையும் கேட்டு வந்துட்டோம், இந்த குழந்தையும் முருகனை வேண்டி பிறந்த குழந்தை தான், நீங்கள் உதவி செய்யணும். அவங்க அப்பா அறுவடைக்கு மாலை போட்டிருந்தார். எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு. நம்ம மற்ற குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு செய்கிறமா இல்லையான்னு சொல்லி கரெக்டாக தியானத்தில் உத்தரவு கேட்குறேன். அப்புறம் முருகப்பெருமான் எழுதி கேட்குறப்போ வேல்விழி குழந்தைக்கு செய்யணும்னு வருது. செஞ்சுட்டேன். செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சுமலதா அம்மா எனக்கு தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி என் குழந்தை பேர் தனிக்கா, இந்த குழந்தைக்கு 9 வயசுக்குள்ளே ஆப்ரேஷன், இப்போ அந்த குழந்தைக்கு 8 வயசு, 9 வயசுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் காக்லியர் மிஷின் கொடுத்தாலும் இந்த குழந்தை காது கேட்காது, நீங்கள் உதவி பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் இந்த 11 குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற குழந்தைங்களுக்கு செய்கிறேன்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த குழந்தைங்க அவங்க கேட்டது பெரிய உதவி. கிட்டத்தட்ட அந்த 10 லட்ச ரூபா அந்த மிஷின் அவங்க ஒரு தொகையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த குழந்தைக்கு செய்யாமல் மற்ற இவ்வளோ நாள் 7 மாதமாக காத்திரங்களுக்கு செய்யாமல் நடுவில் செஞ்சால் எனக்கு மனசு உறுத்தலாக இருக்கும். நான் முருகட்ட உத்தரவு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி பெரிய அனுமதி இன்னொரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய உதவியை நிப்பாட்டிட்டு தான் அவங்க குழந்தைக்கு செய்யணும். போது அந்த அம்மாகிட்ட நான் அனுமதி கேட்குறமான்னு சொல்லி ஒரு அடுத்ததாக ஒரு குழந்தைக்கு தன்சிக்கா குழந்தைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிற அம்மாவுக்கு நான் தொடர்பு கொண்டு சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு குழந்தை தனிக்கான ஒரு குழந்தை இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. அந்த அம்மா உண்மையிலே தெய்வ குணத்தோட தெய்வாதீனமாக அவங்க சொன்ன நீங்கள் கொடுங்க ஐயா இந்த மிஷின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க குழந்தைக்கு எப்போனாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வயசு இருக்குது, டைம் இருக்குது, நீங்கள் முதல்ல தனிக்கா குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப மனம் நெகிழ்ந்து போன அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு. அதுக்கப்புறம் சுமலதா அவர்களை தொடர்பு கொண்டு, அம்மா இந்த மாதிரி முருகர் உத்தரவு கொடுத்துருக்க உங்கள் குழந்தைக்கு பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு மருத்துவர் சொல்கிறேன், அந்த மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லி ஐயா ரமேஷ் ஐயான்னு சொல்லி என்னோட குழந்தைக்கு பார்த்ததா இருக்கட்டும், வேல்விழி குழந்தைய கொடுத்தா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு இந்த வாய் பேச முடியாது, காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துண்டாவே நிறைய விஷயம் செஞ்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த குழந்தைக்குள்ள தேவைப்படுதுங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன்னா அவர் ஒரு பெரிய கருணையோட ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாரு. அது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா அவரோட மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் எனக்கு அது வேண்டாம், குழந்தைக்கு ஆப்ரேஷனும் மிஷினும் மட்டும் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனை தான்.
முக்கியமாக இந்த காணொலியில் சொல்ல வருது என்னன்னா, நான் ஒவ்வொரு தெய்வ குழந்தை உதவி கேட்குறப்போ சொல்லுவேன், முருகப்பெருமானால நல்லா இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க, கஷ்டப்படுற முருக பக்தர்கள் வந்து செய்யாதீங்க. ஏன்னா நான் வந்து முழுசாக நம்புற விஷயம், யாரோ ஒருத்தர் முருகர் அனுப்புறாரு, அதை நான் பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி உதவி பண்ணாங்க எல்லாருமே யாரோ ஒருத்தவங்க யூஎஸ்ல இருந்தோ ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து நாங்கள் முருகரை நல்லா இருக்கும் சார், நாங்கள் இந்த குழந்தைங்க எடுத்து செய்கிறோன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய மனம் நெகிழ்ந்து போகிற விஷயம் என்னன்னா, இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க கூட 11 ரூபா 50 ரூபாய் எனக்கு அனுப்புகிறப்போ உண்மையிலே அவங்க நேராக பார்த்துட்டு அவங்க பாதத்தை தொட்டு வணங்கும். இந்த நிலையிலையும் இவங்க ஒரு குணத்தோடு செய்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன்னா, யாரும் கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. நம்ம வந்து ஐயோ செய்யலைனா இது வந்து நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்காதோ, இல்லை நம்ம செய்யலாம் விட்டால் பாவம் வந்துடுமா அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மனசு செய்யணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் தான். இந்த தெய்வ குழந்தைக்கு, தனிக்கா குழந்தைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, முருகப்பெருமான் நான் நல்லா இருக்கேன், நான் கேட்ட வாழ்க்கையை முருகர் கொடுத்துருக்காரு, நல்ல வசதியோடு இருக்குன்றவங்க மட்டும் இந்த தெய்வ குழந்தை தனிக்காக உதவி பண்ணுங்கள். தன்சிகா குழந்தைக்கு வந்து விரைவில் மிஷின் கொடுத்து அந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தெய்வ குழந்தைக்கு தலையெழுத்து மாற்றுறதுக்கு வந்து நான் ஒரு கருவியாக இருக்கன்றப்போ அது ஒரு பெரிய சோதனைகளும் கொடுத்து, இப்போ இந்த காணொலி பதிவு செய்யறதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசி எடுத்து பார்க்குறோம், ஆடியோ வரவே இல்லை. திரும்ப 2வது காணொலியாக அதை நான் பதிவு செய்கிறேன். இயற்கை அனுமதிச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியுன்றதுக்கு என்னோட வாழ்நாளில் நடந்த சம்பவங்களே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. உதவுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.